ஓம் சாய்ராம். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள்லாம் நீங்கி நீங்களும் சீக்கிரமாவே பணக்காரர் ஆவதற்கு சுக்கிரனோட அருள் இருந்தாவே போதுங்க. அப்படி சுக்கிரனோட அருளை மிக எளிமையாக உங்கள் வீட்டிற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக சொல்றேன், ரொம்ப சீக்கிரமாவே உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமைகளை நீங்கி நீங்களும் மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு மிகப்பெரிய அளவில் பணக்காரர் ஆகலாம். வாங்க அப்படி என்ன பரிகாரம் செய்யணும் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுக்கிர பகவானோட அருள் ஆசி இருந்தால் மட்டுமே போதும். நீங்க எவ்வளவு பெரிய பண பிரச்சனை இருந்தாலும் சரி, அதிலிருந்து சுலபமாக வெளிவர முடியும். அதே போல எவ்வளவு கடன் இருந்தாலும் அதை அழகாக அடைச்சிடலாம், ஈஸியாகவும் அடைச்சிடலாம். அதே போல உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை என்றாலும் சரி, அந்த அளவுக்கு பணம் உங்களிடம் சேருங்க. உங்களுடைய பண கஷ்டத்தை ஒரே நிமிடத்தில் காணாமல் போக செய்யவும், கடன் சுமை இருந்த இடம் தெரியாமல் போகவும், வீட்டில் பணம் பல கோடி சேருவதற்காகவும் சுக்கிரனை வசியம் செய்தாலே போதுங்க. சரிங்களா? அப்படி சுக்கிரனை வசியம் செய்வது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க. சுக்கிர பகவான் நிரந்தரமாக உங்கள் பூஜை அறையிலே தங்கி உங்களுக்கு வேண்டிய அளவு செல்வங்களை வாரி வழங்குவார். கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க, நல்ல பலன் கிடைக்குங்க. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, சுக்கிர பகவானுக்கு ரொம்பவே பிடித்தமான உலோகம், அவருக்கு உரிய உலோகம் பார்த்தீங்கன்னா வெள்ளிங்க. எல்லோருடைய வீட்டிலும் ஒரு வெள்ளியில் காமாட்சி விளக்கு அல்லது வெள்ளியில் ஏதாச்சும் ஒரு விளக்கு, அகல் விளக்கு மாதிரி கூட விற்கிறாங்க. அந்த விளக்கு வீட்டில் பூஜையில் இருந்தாலே போதும், ரொம்ப 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 விசேஷமாக இருக்கும். சரிங்களா? உங்கள் வீட்டில் வெள்ளியில் காமாட்சி விளக்கு இல்லைன்னா நீங்கள் ஒரு சின்ன அகல் விளக்குங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 500லேருந்து 1000 ரூபாய்க்குள்ளேயே உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன அகல் விளக்கு வெள்ளியில் வாங்கி கொள்ளுங்கள், தவறே கிடையாது. சரிங்களா? இப்போ சுக்கிர பகவானை வசியம் செய்வது அந்த வெள்ளியில் எப்படி விளக்கேற்றுவது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்போ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளி விளக்கில், அது வெள்ளி காமாட்சியம்மன் விளக்காக இருந்தாலும் சரி, இல்லை அகல் விளக்காக இருந்தாலும் சரி, அதுல கொஞ்சமாக நெய் ஊற்றி அந்த நெய்யில் பார்த்தீங்கன்னா பஞ்சுத்திரி போட்டு ஒரே ஒரு சிட்டிகை ஜவ்வாதுங்க, அதுக்கடுத்து ஒரே ஒரு ஏலக்காய், இந்த ரெண்டையும் போட்டு நீங்கள் விளக்கேற்றி அந்த சுக்கிர பகவானை மனமுருகி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அமர்ந்து அவங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்களும் பணம் பல வழியிலிருந்து சேரணும் அப்படின்ட்டு நீங்க அந்த சுக்கிர பகவானை மனதார நினைத்து அழைத்தாலே போதும். அந்த சுக்கிர பகவான் அந்த தீபச்சுடரின் வழியாக உங்கள் வீட்டில் பூஜை அறையில் அமர்ந்துடுவாருங்க. சரிங்களா? ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். இந்த விளக்கை நீங்க தினமும் ஏற்றி வர சுக்கிரன் அருளாசி உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்குங்க. சரிங்களா? இப்போ உங்களால தினமும் நெய் விட்டு விளக்கெல்லாம் ஏற்ற முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலை 6 to 7 இந்த மணி பார்த்தீங்கன்னா சுக்கிர ஓரை இருக்கும். வெள்ளிக்கிழமை காலை 6 to 7 இந்த மணிக்குள்ளாவது நீங்க இந்த வெள்ளியில் விளக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சுத்திரியும் நெய் தீபமும் போட்டு அதுல கொஞ்சோண்டு ஜவ்வாது, அதுக்கடுத்து ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு நீங்க விளக்கேற்றுங்க. இப்படி நீங்கள் விளக்கேற்றி வந்தாலே சரி, உங்கள் வீட்டில் எப்போதுமே பாத்தீங்கன்னா செல்வ கடாட்சம் நிரந்தரமாக இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவானோட சேர்ந்து அந்த மகாலட்சுமியோட அருளும் சேர்ந்து உங்கள் வீட்டில் எப்பவுமே நிரந்தரமாக பணவரவு இருந்துகிட்டே இருக்குங்க. எதுக்காகனா ஜவ்வாது பாத்தீங்கன்னா ரொம்பவே வாசம் நிறைந்த பொருள். இந்த பொருள் இருக்க இடத்துல முக்கியமாக சுக்கிரனை வசியம் செய்யக்கூடும். அதே போல மகாலட்சுமிக்கு பாத்தீங்கன்னா மிகவும் பொருந்தியது பாத்தீங்கன்னா அம்சமா இருக்கிறது பாத்தீங்கன்னா நெய். சோ சுக்கிர பகவானுக்குரிய வெள்ளி உங்க வீட்டுல இருக்கு, வெள்ளியில் தான் நீங்க விளக்கேற்றுறீங்க. அதே போல அவருக்கு ரொம்பவே பிடிச்சமான ஜவ்வாது, அதே போல பணத்தை வசியம் செய்யக்கூடிய தன்மை கொண்ட ஏலக்காய், அதுக்கடுத்து மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடிச்ச நெய், இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க விளக்கேற்றும் போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வரக்கூடிய பண வரவை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாதுங்க. சரிங்களா? அதற்கு சுக்கிர பகவானை சாட்சியாக இருப்பார். இப்படி ஏற்றப்பட்ட விளக்கு முன்பாக வீட்டில் இருக்க பெண்கள் பிரார்த்தனை வைத்து எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு கேட்டாலும் சரி, இல்ல வீட்டில் கடன் சுமை தீரணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, எல்லாமே சரியாகுங்க. சரிங்களா? இப்படி நீங்க பூஜை செய்யும் போது உங்களுக்கு பணவரை இரட்டிப்பாக ஆகுவதற்காக என்ன செய்யணும்னா, ஒரு வெள்ளை நிற காயத்தில் கொஞ்சமா ஜவ்வாது, கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், இந்த ரெண்டையும் கலந்து இதை மடிச்சு ஒரு பொட்டலமா எடுத்துன்னு போயிட்டு நீங்க எங்கெல்லாம் பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வைங்க. பணம் வைக்கிற பெட்டில வைக்கலாம், பணம் வைக்கிற பர்ஸ்ல வைக்கலாம். இப்படி வச்சிங்கனாலே போதும், பணம் இரட்டிப்பாக வருங்க. சரிங்களா? உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்க்க, பண கஷ்டங்கள் தீர, கடன் சுமை தீர, பணமும் பல வழியிலிருந்து நீங்களும் மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு மிகப்பெரிய அளவில் பணக்காரராக இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க. இந்த பரிகாரம் செய்தாலே போதும், சுக்கிர பகவான் வசியமாகி உங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா செல்வ கடாட்சத்தை வாரி வழங்குவார். இந்த பரிகாரத்தை பண்ணாலே போதுங்க, சுக்கிர பகவானோட அருளோட சேர்த்து மகாலட்சுமியோட அருள் கடாட்சம் கிடைச்சு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் தீருங்க. பணமும் பல வழியிலிருந்து நீங்களும் மிகப்பெரிய அளவில் பணக்காரராவீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.